அர்ஜுன் அந்த ஃபைலை ஸ்டோர் ரூமில் வைக்க போனான். அப்போது அந்த ஃபைலோட ட்ராக் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோர் ரூமோட கதவு பயங்கர சத்தமாக மூடிச்சு. அர்ஜுன் திரும்பி பார்த்தான். சரி, காற்றுல தான் மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காம அவன் அந்த ஃபைலை எங்கே வைக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தான். சரி, ஃபைலை வச்சதுக்கு அப்புறமா வெளியில் போகலான்னு பார்க்கும்போது தான் கதவை திறக்க முயற்சி பண்ணான். அந்த கதவு திறக்கவே இல்லை. அப்போ தான் அவன் ஸ்டோர் ரூம்குள்ளே ட்ராப் ஆகிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி கதவை திறந்து வெளியில் போகலான்னு யோசித்தவன் ஃபோனை தேட ஆரம்பித்தான். ஆனால் அவன் ஃபோன் கையில் இல்லை. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, ஃபோன் பேக்கில் இருக்குது, பேக் கேபினில் இருக்குது அப்படின்னு. தலையிலே அடிச்சுக்கிட்டான். அங்கேயே உட்காந்துட்டான். மறுபுறம் ஆஃபீஸ் முடிஞ்சு சந்தோஷமாக கௌரி வெளியில் போகவும் அங்கே ருத்ராவை பார்த்த அவ என்ன செய்ய